அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹாப்பி மோசஸ். இன்றைக்கி வீடியோவில் எந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பில் ஏஇபிஎஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பயோமெட்ரிக் மூலிமா தான் கைரேகை வச்சு ஏஇபிஎஸ் வந்து டெய்லி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். கஸ்டமருக்கும் கைரேகை வச்சு தான் ஏஇபிஎஸ் மூலிமா பணத்தை வித்ட்ரால் பண்ணி கொடுப்போம். ஆனால் இன்றைக்கிலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பில். இனிமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆப் வச்சே, ஆதாருடைய ஃபேஸ் ஆப் வச்சே நம்ம அந்த டெய்லி வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அப்புறம் ஏஇபிஎஸ் மூலமாக பணம் எடுத்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்குக்கும் எனபிள் பண்ணியிருக்காங்க இப்போத்துக்கு. ஆனால் எஸ்பிஐ பேங்க்குக்கு மட்டும் இன்னும் எனபிள் பண்ணல. அதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எஸ்பிஐ பேங்க்குக்கு எனபிள் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இடையில் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம மொபைல் ஸ்க்ரீன் போயிடலாம் வாங்க. இப்போ நாம் ஸ்டார் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, மினி ஏடிஎம், அது கிளிக் பண்ணிக்கணும். இது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஆதாருடைய ஃபேஸ் ஆப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபேஸ் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேஸ் ஆப்புடைய ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல கூகுள் ப்ளேயில் கொடுத்துரு பார்த்தீங்களா, இது ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ப்ளே ஸ்டோருக்கு டைரெக்டாக போயிடும். நான் ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டதுனால அன்இன்ஸ்டால் காட்டுது. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைனாக்கா இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்படியே விட்டு நம்மளுடைய ஸ்டார் ஆப்புக்கு வந்துடுங்க. ஸ்டார் ஆப்பில் வந்துட்ட பிறகு மேலே செலக்ட் ஏஇபிஎஸ் ரூட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏஇபிஎஸ் 1, 2, 3, 4 இந்த 4மே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அது இல்லாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வாலெட் 2 பேங்க்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஸ்டார் ஆப் உள்ள போனீங்கன்னாக்கா அக்கௌண்ட்ஸ்னு வரும். அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வாலெட் 2 பேங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இது மாதிரி வெரிஃபைட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் போட்டு ஏஇபிஎஸ் 1, 2, 3, 4 ஆன்போர்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஆன்போர்டிங் எப்படி பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ஆட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்து பண்ணிங்க. இப்போ நான் செலக்ட் ஏஇபிஎஸ் ரூட் உள்ள போகிறேன். ரூட் உள்ள போய்ட்டு ஏஇபிஎஸ் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். 1 கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ரொசீட் கேட்கும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே ஏஇபிஎஸ் வந்து நான் 1, 4 ஆன்போர்டிங் பண்ணி வச்சிருக்கேன். 2, 3 வந்து நான் ஆன்போர்டிங் பண்ணல. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்போர்டிங் பண்ணிடுங்க. இப்போ ஏஇபிஎஸ் 1 வந்து டெய்லி பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். டெய்லி பேமெண்ட், அதாவது ஏஇபிஎஸ் வந்து டெய்லி வந்து காலையில் ரீட்டைலர் வெரிஃபிகேஷன், டெய்லி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ₹1 கவர்மெண்ட்டுக்கு நம்ம சார்ஜஸ் கட்டணும். பே கொடுத்துலாம். பே கொடுத்துட்டோன்னா பே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆதார் நம்பர் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கீழே வந்து செலக்ட் ஆத்தரேஷன் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஆத்தரேஷன், ஃபேஸ் ஆத்தரேஷன் வருது. நம்ம ஃபேஸ் ஆத்தரேஷன் கொடுத்துக்கலாம். ஃபேஸ் ஆத்தரேஷன் கொடுத்துட்டு வெரிஃபைடு ஃபேஸ் ஸ்கேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் கண்ணை மூடி, பச்சை கலரில் வந்து பேர் கண்ணை மூடி திறந்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் பண்ணிடும். வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட உடனே ஏஇபிஎஸ் ஆதார் டெய்லி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு மறுபடியும் ஏஇபிஎஸ் ரூட் 1 செலக்ட் பண்ணுறது. செலக்ட் த ஃபேஸ் ஆப் இருக்கும், அது ஃபேஸ் ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷனில் வந்து கேஷ் வித்ட்ரால் மினி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம இப்போதைக்கு மினி ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கேஷ் வித்ட்ரால்னாலும் டேரெக்டாக நீங்கள் கேஷ் வித்ட்ரால் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்டர் பண்ணி முடிச்சோன்னே மேலே பாருங்கள் ஃபேஸ் ஆப்னு அது காட்டுது, அது கிளிக் பண்ணோன்னா ஃபேஸ் ஆப் வந்து மறுபடியும் ஃபேஸ் ஆப் ஓப்பன் ஆச்சு. இப்போ ஃபேஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. மினி ஸ்டேட்மெண்ட் எனபிள் ஆகிட்டு எனக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டு இது போல் காட்டுது. அதே போல் பேமெண்ட்டும் நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதுக்கு நான் ஒரு ₹5000 பேமெண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். மினி ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கேஷ் வித்ட்ரால் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ₹5000 நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபேஸ் ஆப் கொடுக்கலாம். ஃபேஸ் ஆப் கொடுத்தோன்னே அது ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனோடனே ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி, கமிஷன் ₹7.25. அதாவது நம்ம ₹5000 கேஷ் வித்ட்ரால் பண்ணதுக்கு ₹7.25 ஸ்டார்லேருந்து கமிஷன் கொடுப்பாங்க. மேலே பாருங்கள் 500 பேலன்ஸ் வந்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து ₹548 தான் இருக்குது. கீழே பாருங்கள் ₹5000 வந்து நம்ம அக்கௌண்ட் எடுத்துட்டோம்.
ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணி முடிச்சுட்டு, நம்ம போயிட்டு வாலெட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த ரூ. 5,000வும் அதுக்கு உண்டான கமிஷனும் இதில வந்துட்டுருக்கும். இதே மெத்தட்ல உங்களுடைய ஏஇபிஎஸ் பிசினஸ நீங்க டெவலப் பண்ணுங்க. இனிமேல்ட்டு பயோமெட்ரிக்கே தேவையில்ல. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.